இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு 1 பேதுரு 1 அதிகாரம் 20வது வசனத்துக்கு நீங்கள் உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ள உங்கள் அன்பாய் கேட்கிறேன். 1 பேதுரு 1 அதிகாரம் 20வது வசனம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். 20வது வசனத்திலே அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த அவர் யார்? இயேசு கிறிஸ்து. 19வது வசனத்திலே அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த பூமியிலே மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டு செயல் திட்டத்தோடு அனுப்பப்பட்டவர்தான் கிறிஸ்து. கிறிஸ்து என்ற வார்த்தை கிரேக்க சொல். கிரைஸ்ட், கிறிஸ்து கிரேக்க சொல். மேசியா என்பது எபிரேய சொல். அர்த்தம் ஒன்றுதான். தமிழிலே அதை அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அங்கீகரிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். தேவன் அவரை முழுமையாய் அங்கீகரித்திருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். எப்படி? அவருடைய சொந்த இரத்தத்தினாலே, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த இயேசு கிறிஸ்து 20வது வசனத்திலே, இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னமே குறிக்கப்பட்டவர் என்று வருகிறது. இங்கே எழுதியிருக்குது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்தார். அப்படின்னா அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே இருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னமே இருந்தார். பைபிளில் என்ன இருக்குது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதென்றும் இயேசு கிறிஸ்துவினால் அல்லாமல் உண்டாகவில்லை. அவர்தான் வார்த்தையானவர், அவர்தான் உருவாக்கினார். அவரை கொண்டுதான் பிதாவாகிய தேவன் உருவாக்கினார். 8ஆம் அத்தியாயம் நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா 22வது வசனம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இயேசு கிறிஸ்து தான் பேசுகிறேன். நீங்க நினைப்பீங்க இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெத்லகேம்ங்கிற சின்ன கிராமத்தில் கன்னிமரியானின் வயிற்றில் அவதரித்தார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ தானே வந்தார், அப்போ தானே அவருக்கு இயேசுன்னு பேரிட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு பண்ணுறீங்க. உங்கள் வேத அறிவு தவறு. ஆதிக்கலாம் தினம் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் மரியாளின் வயிற்றில் அவர் மனிதனாக வந்து அவதரிக்கிறதுக்கு முன்னமே பல இடங்களில் வந்திருக்காரு. 44 இடங்களில் இயேசு கிறிஸ்துடைய ப்ரீ இன்கார்னேட்டிவ் அப்பியரன்ஸ் ஆர் ஃபவுண்ட். அப்போ இந்த மாதிரி அவருடைய நிறைய தோற்றங்கள் அங்கே இருக்கிறது. அவர் வந்து போயிருக்கிறார், ஆனால் அவருக்கு சரீரம் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் ஒரு சரீரத்தோடு நமக்குள்ளாக உலாவி வந்தார். நம்மில் ஒருவரை போல நமக்குள்ளே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இன்னும் என்ன சொல்றார் பாருங்க. ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுக்களும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன்.
மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்குவதற்கு முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திரத்தின் விசாலத்தை அட்டணிக்கையிலும். பாருங்க, ஒரு பெரிய இன்ஜினியரிங் வேலை செய்திருக்கார் தேவன் இல்லை? எங்கே எவ்வளவு ஆழம் இருக்கணும், எங்கே கரை வரணும், எவ்வளவு தண்ணி எங்கே நிற்கணும், எது சின்ன கடலாக இருக்கணும், எது பெரிய கடலாக இருக்கணும், கடலுக்கு நடுவில் தீவுகள் உருவாக்கப்பட வேண்டும், அது நிலை பெயரணும், நிலை பெயராமல் நிற்கணும், எப்படி நிறுத்துவது, இதெல்லாம் அங்கே தெளிவாக அங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய நுணுக்கமான வேலை செய்யப்பட்டிருக்கிறது. மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளியையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களை உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திரத்தின் விசாலத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூலோகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதாம் ஏவாளோடு உலாவினாரா? சந்தோஷப்பட்டாரா? பிள்ளைகளோட நல்ல ஜாலியாக சுற்றினாரா ஏதேன் தோட்டத்தில்? ஆமாம். இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இங்கே எழுதியிருக்குது. சில நுணுக்கங்கள் அங்கே இங்கேயும் கிடக்கிறத ஒன்று சேர்த்து தான் நான் அந்த தெளிவுகளை சொல்கிறேன். அவர் ஆதாம் ஏவாளோடு கூட உலாவினார், நல்ல சந்தோஷமாக பழகினார், அவங்க பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஓடோடி வந்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், அவர் இந்த உலகத்தில் முந்தி இருந்தவர். அவர் தேவனில் தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், தெய்வத்தின் பரிபூர்ணம் அவருக்குள் நிறைவாயிருக்கு. இயேசு கிறிஸ்து தெய்வத்தில் தெய்வமாயிருக்கிறார். ஆகவே என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆக பிதாவை நீங்க பார்க்க முடியாது, ஆனால் இயேசுவை பார்த்தால் பிதாவை பார்க்கலாம். இயேசுவில் பிதாவை, கடவுளை நீங்கள் பார்க்கலாம், தெய்வத்தை பார்க்கலாம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதான் ஒரே தெய்வம் தான். உங்களை நான் குழப்பலை, எனக்கு இம்மி அளவு கூட குழப்பவே இல்லை. எனக்கு எல்லாம் புரியலை, இதுவரைக்கும் எல்லாம் விளங்கலை. நான் என்னுடைய இறையியல் கல்லூரி 7 வருஷம் படித்த பிறகும் எனக்கு இன்னும் புரியலை. எவருக்குமே புரிஞ்சவர் இல்லை, யாரும் திருப்திகரமாக எழுதினவங்க கிடையாது. அதுதான் தேவனுடைய மகத்துவமான ரகசியம். இது கணக்கு பாடம் இல்லை. இதையும் சேர்த்தா ரிசல்ட் இப்படி வரும், இந்த சூத்திரத்தை பயன்படுத்தினா நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் இந்த பிரச்சனையை, இந்த கணக்கை. அப்படி செய்ய முடியாது, அப்படி அல்ல தேவன். ஆகவே தான் சுருக்கமாக சொன்னேன், உங்களையே நீங்கள் புரிஞ்சுக்கல. மனுஷனையே ஆராய்ச்சி பண்ணி இதுவரைக்கும் கண்டுபிடிச்சு முடித்ததே கிடையாது, முடிக்க போகிறதும் கிடையாது. தெய்வத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? சூத்திரத்துக்குள்ளே அடக்க முடியும்? ஒரு விடையை கண்டுபிடிச்சி இவர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்ல முடியும்? இல்லை. தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு ஒன்று அன்பு தான் தெய்வம்னு சொல்லிட முடியாது. தட்ஸ் நாட் அ டெஃபினிஷன். ஆண்டவருக்கு வரையறை அன்பு கிடையாது. அன்பு என்பது அவருடைய உயர்ந்த சுபாவம். தேவன் அன்பாக இருக்கிறார் என்பது அவர் நம்மிடத்தில் காண்பிக்கக்கூடிய அவருடைய உன்னதமான உறவு. ஆனால் அதுக்காக அன்பெல்லாம் தெய்வம் அல்ல. ஆக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு எங்கேயுமே வரையறை கொடுக்க முடியலை, கொடுக்கப்படவும் இல்லை. இங்க இயேசு கிறிஸ்து முந்தியே இருந்தவர். 17வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில், யோவான் 17வது அதிகாரம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரியத்துவ ஜெபம், அதை நீங்க கவனிச்சீங்கன்னா 5வது வசனத்தை கவனிங்க. பிதாவே,
உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். உலகம் உண்டாகிறதற்கு முன்னே, சகலமும் நிர்மாணிக்கப்படுவதற்கு முன்னதாக, சகலமும் திட்டமிடப்படுவதற்கு முன்பதாக அவர் தேவனோடு கூட இருந்தார். அவர் தேவனாயிருந்தார். இயேசு கிறிஸ்து இதை சொல்றாரு. உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து முன்னமே இருந்தவர். அவர் திடீர்னு வந்தவர் அல்ல. இடையில வந்த குட்டி சாமி கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் இல்லை. நீங்க இன்னொருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லும் போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடவுள் இந்த பூமியில மனுஷனா வந்தாரு அப்படின்னு நீங்க சொல்லும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த குட்டிச்சாமி கிடையாது. அவர் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே இருக்கக்கூடிய தேவாதி தேவன். அவர் சர்வ பூமியின் ஆண்டவர். அந்த வார்த்தை மாமிசமானார், வார்த்தை தேவனானார், வார்த்தையானவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதுதான் தெய்வ ரகசியம். அதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னமே இருந்தவர் என்பது மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தையும் அங்க வருது. இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னமே மீட்பை ஏற்படுத்துவதற்காக அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியும் கூட. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து எதுக்கு? மீட்புக்காக. அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டுக் கொள்வதற்காக உலக தோற்றத்திற்கு முன்னமே குறிக்கப்பட்டவர். உலக தோற்றத்துக்கு முன்னமே குறிக்கப்பட்டவர். அதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பின் திட்டம் அல்லது மீட்பின் திட்டம் என்பது ஆண்டவருடைய மனசுல திடீரென்று தோன்றின ஒன்று அல்ல. சடனா திடீர்னு எதிர்பாராம ஒரு நாள் திடீர்னு யோசிச்சு திட்டமிட்டது அல்ல. இது உலக தோற்றம் முதலே திட்டமிடப்பட்டது. வேத வாக்கியத்தில் நிறைய வசனங்கள் இதை உறுதிப்படுத்துகிறது. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 13 8வது வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட என்றால் என்ன? பலி செலுத்தப்பட்ட, கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம். உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் கொல்லப்பட்டாரா? ஹலோ, உலக தோற்றத்துக்கு முன்னமே கொல்லப்பட்டார் இல்லையே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே எருசலேமில் பட்டணத்துக்கு வெளியில் அவர் இங்கிருந்தே அசப்பாடி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவரை அடிக்கக்கூடிய சிலுவையை அவருடைய தோளில் சுமத்தி பல இடங்களில் அவர் விழ, அவரை ஓங்கி ஓங்கி போர் வீரர்கள் அடிக்க, எல்லாரும் சேர்ந்து பண்டிகை நேரம் லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கும் போது பகிரங்கமா சிலுவையில் அவரை தூக்கி போட்டு இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி சிலுவையில் அரைச்சு கொண்டது 2000 வருஷத்துக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. செயலாக நடந்தது அப்பந்தான். ஆனா ஒண்ணு, இது ஏற்கனவே தேவனுடைய சிந்தையில் நடந்து விட்டது. எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னமே. வானம் உண்டாகல, பூமி உண்டாகல, மனுஷன் தோன்றல, ஏதேன் தோட்டம் இல்லை, வீழ்ச்சி ஏற்படல, மனுஷனே இல்லை பாவம் செய்யறதுக்கு, ஒண்ணுமே இல்லை. தேவன் மட்டும்தான் இருந்தாரு. ஆனா தேவனுடைய மனதில் மீட்பின் திட்டம் இருந்தது. அவருடைய மனதில் அது நடந்து விட்டது. இது ஏதோ திடீரென்று நடந்த ஒரு திட்டம் அல்ல. எதிர்பாராம திடீரென்று சடனா ஒரு திட்டம் ஏற்படுத்தப்பட்டதல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னமே எழுதியிருக்கு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராதவர்கள்
ஸோ இது நித்தியத்திலேயே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, நித்தியத்திலேயே. ஸோ திஸ் பிளான் இஸ் பிளான்ட் எட்டர்னிட்டி. முன்னமே உள்ளது, a pre-planned. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவது முன்னமே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, predestined, foreordained. இது 2000 வருஷத்துக்கு முந்தி நடந்தாலும் நிகழ்ச்சியாக நாம பார்க்கறதுக்கு நடந்தா கூட முன்னமே உள்ளது. ஒரு சில வசனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிதலுக்கு வசதியாக இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் என்ன செய்திருந்தாரு? நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி, அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இயேசு கிறிஸ்துனுடைய கொலை என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார் என்பது விபத்து அல்ல, விபத்து அல்ல, நாட் அன் ஆக்சிடென்ட். விபத்து கிடையாது. எதிர்பாராம இயேசுவை பிடிச்சிட்டானுங்க. அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ராத்திரி இந்த யூதாசு காட்டி கொடுத்துட்டான் 30 வெள்ளிக்காசுக்கு. எத்தனையோ தடவை முயற்சி பண்ணி முடியல, நடுராத்திரி பிடிச்சுக்கிட்டாங்க. யாருமே கலவரம் செய்ய முடியாத அளவுக்கு அங்கங்கே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, இன்டர்நெட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, எல்லா இடமும் மரத்தை வெட்டி போட்டு மக்கள் வராத அளவுக்கு எல்லாம் தடை பண்ணிட்டாங்க. லாவகமாக இயேசுவை நடுராத்திரி கைது பண்ணி கொண்டு போய் விசாரித்து அவசர அவசரமாக சிலுவையில் அடிச்சிட்டாங்க. என்ன திறமை! நிறைய நாளாக திட்டமிட்டது அன்னைக்கு கச்சிதமாக முடிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு 600 போர் சேவர்கள், அப்புறம் சும்மா ஊரில் சும்மா திரிவான்ல அவெல்லாம் கம்பு தடியெல்லாம் தூக்கிட்டு இயேசுவை அப்படியே கைது பண்ணி அவரால் தப்பிக்க முடியலை, பாசமாக சிக்கிக்கிட்டாரு. அப்படி இல்லைங்க, அது ஒரு விபத்து அல்ல. இங்கே எழுதியிருக்குது, இது நிர்ணயிக்கப்படும். எழுதி பாருங்க. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நித்தியமான தீர்மானம், திட்டம், நிர்ணயம் பண்ணியிருந்தது. இது அவருடைய ஆலோசனை, அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை பார்த்தீங்களா, அவரே முன் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்ம கொலைன்னு சொல்றோம், இயேசு கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு வித்தியாசம் இருக்கு. யாராவது நம்மை கொலை செய்ய வர்றாங்க அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம என்ன செய்வோம்? முடிஞ்ச அளவு தப்பிப்போம், மறைவோம், ஓடுவோம், ஒளிவோம். முடியாதபடிக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சா தாக்க முடிஞ்சாலும் தாக்குவோம், இல்லைன்னா அலறுவோம், ஐயோ என்னை காப்பாத்துங்க அப்படின்னாவது கத்துவோம். யாராவது நம்மளை காப்பாற்றட்டுமே, ஐயோ நம்ம உயிருக்கு எவ்வளோ பயமா இருக்கும். இயேசு கிறிஸ்து அப்படி செய்தாரா? அப்படிதான் செய்யலை. இயேசு கிறிஸ்துவ கொலை பண்ணாங்க. ஆனால் இந்த கொலையில் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இயேசு தானே முன் யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்டாரு. யாரை தேடுகிறீர்கள்? அவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நாசரேத்து ஊரை சேர்ந்த நசரேயனாகிய அந்த ஊரை சேர்ந்த இயேசுவை தேடுகிறோம். இருட்டா இருக்கா, தீப்பந்தங்களோட நிற்கிறாங்க. நான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரே கையை நீட்டுறாரு. முறை அவர் சொன்ன உடனே, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அம்புட்டு வரும் அப்படியே மல்லாக்க விழுந்துட்டாங்க. இவங்க வச்சிருந்த தீப்பந்தம் அடுத்தவன் தாடியை போய் பிடிச்சிருச்சு. இதையெல்லாம் அணைச்சி எழும்பி ஐயோ ஐயோ ஐயோன்னு கூக்குரல் போட்டு எழும்பி நின்று தயாராகி திரும்பவுமா இயேசுவை கைது பண்ண வந்தோமே, இப்படி நிலைமை நமக்கு ஆகுதே, என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு, கெட்ட சகனமோ என்னமோன்னு சொல்லி திரும்பவும் சுதாரித்து திரும்பவும் பிடிக்க வர்றாங்க. இயேசுக்கு திரும்பவும் கேட்குறாரு, யாரை தேடுங்க? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். ரொம்ப வீராப்பா பேசுறாங்க. இதை தடவை சும்மா விடக்கூடாது, பந்தத்தை அவர் தாடியில் பிடிச்சிருக்கணும். 2வது தடவை விழுந்தாங்க.
தன்னை அவர் பாதுகாக்க முடியாதா? சீஷர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மூணாவது தடவை அவரே சொல்றாரு, என்னத்தான் தேடுறீங்கன்னா இவங்களெல்லாம் விட்டுருங்கிற, இவங்களெல்லாம் ஒன்றும் செய்யாதீங்க. அவர் சொன்ன பிறகு ஒருத்த மேலேயும் கை போட முடியலை. பேதுரு இந்த வார்த்தையை நம்பி இருந்தாலே அவர் இன்னைக்கு மறுதளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தையை மட்டும் அவர் நம்பி இருந்தா, யாரையும் ஒண்ணு செய்யாதீங்க. அவர் சொன்ன வார்த்தையை மிஞ்சி எவனாலையும் அவர் போட்ட வட்டத்துக்கு விட்டம் போட முடியாது. துணிச்சலா நின்றுருக்கலாம், யாரும் அவரை கைது பண்ணியிருக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை அவராக முன் வந்து கொடுத்தார். அவர் சொன்னாரு, நான் என்னுடைய ஜீவனை நான் வைத்துக் கொள்ள வரல, நான் என் ஜீவனை அநேகரை மீட்கும் பொருளாய் கொடுக்க வந்திருக்கிறேன். என் ஜீவனை கொடுக்கவோ அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவோ எனக்கு அதிகாரம் இருக்கிறது. என்ன தைரியமா பேசினாரு? அவர் தாங்க ஜீவாதிபதி. ஜீவனை கொடுக்கவோ அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவோ. 3ஆவது நாள் எடுத்துக்கிட்டாரே, உயிரோட வந்தாரே. புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார் உண்மைதான். ஆனா எல்லா கொலையும் மாதிரி அல்ல. அவர் தன்னையே தாமே நித்திய தீர்மானத்தின்படி ஒப்பு கொடுக்கிறார். அவர் தன்னை பாதுகாக்க வரல. அவர் வாழ பிறந்த இயேசு அல்ல, சாக பிறந்த இயேசு. மனுஷன் எல்லாருமே வாழ பிறந்தவங்க, வாழ பிறந்தவங்க. நமக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. ஆஸ்பத்திரிக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கூட சும்மா வலி தாங்க முடியலன்னா என்ன செய்வாங்க? எங்கேயாவது என்னை கூட்டிட்டு போங்க, எப்படியோ என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? நம்ம எல்லாருக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு, சாகணும்னு ஆசை இல்லை. அது சரியானது தான். நம்ம வாழ பிறந்தவங்க. இயேசு மட்டும் சாக பிறந்தவர், நமக்காக பலியாக வந்தவர். இன்னும் 1-2 வசனங்களை பாருங்க. 3வது அதிகாரம் அப்போஸ்தலர் 3:18. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனா இவங்க எப்படி செஞ்சாங்க? சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன நினைச்சீங்க? நசரேயனாகிய இயேசு, நசரேத்து ஊரை சேர்ந்த இயேசு. நீங்க என்ன நினைச்சீங்க? தச்சனுடைய மகன் யோசேப்பு, யோசேப்பு தச்சன், அவருடைய மகன், மரியாளுடைய மகன். இப்படிதான் நீங்க நினைச்சீங்க. ஆனா அவர் யாரு? சர்வபூமியின் ஆண்டவர். உங்கள் அறியாமையினாலே நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள். சகோதரரே, நீங்கள் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். இன்னொரு வசனத்தை கவனிங்க. 4:28. 4:28. ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். பாருங்க, எதுக்கு? அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க, 27. அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் உன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. இப்போ உங்களுக்கு என்ன புரியுது? அதிகாரிகள், அரசியல்வாதிகள், மதவாதிகள், அவங்களுக்கு இயேசுநாதர் மேல, இயேசுவின் மேல கடுமையான கோபம், கொலவெறியோட நடக்கிறாங்க. ஏன்? அவர் மதத்துக்கு எதிராக பேசுகிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தா எதுக்கு விரோதமா பேசுவார் தெரியுமா? நம்முடைய கிறிஸ்தவ மதத்திற்கு விரோதமாக பேசுவார். நம்முடைய சபைக்குள்ளே வந்து அவர் நிச்சயமாய் அடிச்சு விரட்டுவார் நாய்மாலக்காரர்களை. நம்முடைய போதகர்கள், நம்முடைய பிஷப்மார்கள், நம்முடைய காரியகர்த்தாக்களுக்கு விரோதமாக அவர் பேசுவார், போல உரிச்சிருவார். நிச்சயமா அவர்களை பார்த்து சொல்வார், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லுவார், நீங்கள் மாய்மாலக்காரர்கள் என்று சொல்வார். உங்க பக்தி வெறும் வேஷம் என்று சொல்லுவார்.
விடுவாங்களா? விட மாட்டாங்க. யாரும் கோபம் வரும்? கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு கோபம் வரும். என்ன செய்வாங்க? இயேசுவை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று திட்டமிடுவார்கள். என்ன செய்வாங்க? கடைசியா அன்றைக்கு செய்த மாதிரி இயேசுவை இன்றைக்கும் கொண்டு போய் சிலுவையில் அறை. மதத்துக்கு எதிராக இயேசு பேசினார். மதம், அரசியல், அதிகாரம் எல்லாம் ஒன்று சேர்ந்தது. எல்லாருக்கும் கோபம். ஏரோதுக்கு கோபம் வரலையா? ஏரோது உம்மை கொலை செய்ய தேடுகிறான் அப்படின்னு இயேசுநாதர்கிட்ட உளவு ரகசியம், உளவு தகவல் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இன்றைக்கு நாளைக்கும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து 3ஆம் நாளில் நிறைவடைவேன் என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொன்னார், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்படுவதில்லை என்று அவனுக்கு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து எங்கே கொலை செய்யப்பட வேண்டும்? எருசலேமுக்கு புறம்பே. அவர் இருக்கிறது வேற இடத்துல, கலிலேயா பகுதிகள், ஏரோதுனுடைய பிராந்தியத்தில் இருக்கிறார். கை போட முடியாதுன்னு இயேசு சொல்றார் தெளிவா. சகலமும் திட்டமிடப்பட்டதுங்க, தீர்மானிக்கப்பட்டது. எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னமே. உலக தோற்றத்துக்கு முன்னமே. திடீர்னு நடக்கல. ஆக்சிடென்ட் கிடையாது. உங்களுக்காக எனக்காக இயேசு மரித்தது விபத்து அல்ல. மேல் வைத்த அவருடைய நித்திய அன்பினால் உலக தோற்றத்துக்கு முன்னமே நமக்காக தம்மை தாமே அவர் கொல்லப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஏசாயா 46 10வது வசனம். 46:10 வாசிக்கிறேன், கேளுங்க. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தீத்துவனுடைய கடிதம், தீத்துவுக்கு பவுல் எழுதின கடிதம் 1ஆம் அதிகாரம். தீமோத்தேயுக்கு அடுத்தது தீத்து 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறியும் அறிவை விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதற்கொண்டு நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணினார். மனுஷனே உண்டாகல, உலகமே உண்டாகல, எதுவுமே இல்லை, வானம் பூமி எதுவும் இல்லை. ஆனால் அவர் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர் தெரியும் மனுஷனை உண்டாக போகிறதும், மனுஷன் வீழ்ச்சி அடைய போகிறதும், அந்த வீழ்ச்சி அடைந்த மனிதனுக்கு இழந்து போன அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை திரும்ப கொடுக்கறதுக்கு அவர் திட்டமிட்டிருந்தார். இது ஒன்றும் திடீரென்று உண்டான ஐடியா இல்லை. திடீர்னு ஏதோ அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைக்காக அதை சரிப்படுத்துறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரெக்டிஃபிகேஷன் அல்ல, சீர்படுத்த எடுத்துக்கிட்ட முயற்சி அல்ல, திடீரென்று நடந்ததல்ல, திட்டமிடப்பட்டது. இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்ன ஒரு விஷயம்? இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம கவனிக்கும் போது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஒன்று ஆரம்பிச்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும் திட்டத்தை அவர் முன்கூட்டியே உலக தோற்றத்திற்கு முன்னமே வைத்திருந்தார். ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சிட்டாங்க. பாவம் செஞ்ச போது அவருடைய மனசு ரொம்ப நொறுங்கிச்சு. இது நடக்கும்னு அவருக்கு தெரியுமா? தெரியுமே. மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னமே மனுஷன் ஆதாமும் ஏவாளும், அந்த குடும்பம், அந்த முதல் கணவன் மனைவி, ஒரு குழந்தை கூட அந்த குடும்பத்தில் இன்னும் பிறக்கவே இல்லை.
குழந்தை பிறக்கிறதையெல்லாம் ஆண்டவர் அவங்க மூலமா திட்டம் வச்சிருந்தார். இந்த உலகத்துல எல்லாரையும் மண்ணினால செஞ்சு செஞ்சு அப்படியே விடாம கணவன் மனைவி உறவு, குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அடிப்படையான அமைப்பு. அந்த அமைப்புல தான் பிள்ளைகள் பிறந்து நேசிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கற்றுக் கொடுக்கப்பட்டு அவர்கள் தேவ பக்தியில் வளர்த்தப்பட்டு அதன் மூலமா தேவனுடைய நாமம் இந்த பூமியில மகிமைப்படணும், தேவனை அறிகிற அறிவு பெருகணும். இது தேவன் வைத்திருந்த திட்டம். ஆக பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். இது தெய்வ திட்டம். நீங்க தாறுமாறா நடந்தா உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்குமா? 2 வயசு குழந்தை பீடி எடுத்து வாயில வச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? தட்டுவீங்க. ஏன்? இது செய்யக்கூடாது, உனக்கு அந்த இது வேணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. வாழ்க்கை எப்படி வாழ்றதுக்கு அல்ல, இப்படித்தான் வாழணுங்கிறது தான் வாழ்க்கை. நம்ம எல்லாருக்கும் மனசாட்சியை கொடுத்திருக்கிறாரு. மனசாட்சியில சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தைய தான் பாருங்களேன், தப்பு பண்ணிட்டா அது கண்ணை பாருங்க, அது கொஞ்ச நேரம் எங்கிட்டாவது போய் மறையிடும், அதுக்கே ஒரு பயம் ஏற்படுது, கொஞ்ச நேரம் அமைதியாயிடுது, எங்கேயாவது போய் ஏதோ பதபதச்சு போய் உட்காருது, கண்ணை பார்த்தாலே தெரியும் ஏதோ அது தப்பு பண்ணிருச்சுன்னு. ஏன்? சாட்சி சொல்லுது, சுடுது, மனசாட்சி உறுத்துது. கற்றுக் கொடுக்கலாம். ஆபிரகாமை பற்றி ஆண்டவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்னுடைய வழிகளை போதிப்பான் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. உங்களை நம்பி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆத்மா ரொம்ப விலை கூடினது, ரொம்ப விலையேற பெற்றது. இந்த உலகத்திலே ரொம்ப விலை கூடினது தங்கம் இல்லை, நகை இல்லை, வைரம் அல்ல, வைடூரியம் அல்ல, ஆத்மா தான். உலக மக்களுக்கு வேண்டாம் பலதும் இருக்கலாம், ஆனா உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும், உலகம் முழுவதையும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? தன் ஆத்மாவுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? தன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் எதை கொடுக்க முடியும்? மீட்கும் பொருளா? ஒண்ணுமே கொடுக்க முடியாது. ஆகவே தான் தெய்வம் இந்த பூமியில மனுஷனா வந்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். ஆத்மா எவ்வளவு விலை கூடினது அவருக்கு தெரியும். ஆகவே அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தினார். ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சிட்டாங்க, அவருடைய மனசை நொறுக்கிட்டாங்க, அவருடைய அன்புக்கு துரோகம் பண்ணாங்க. நல்லா பேசினாங்க, நல்லா கொஞ்சினாங்க, நல்லா குலாவுனாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு நாள் வந்த போது ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, பயந்து ஒளியிறேன்ட்டாங்க. ஏன் பயம்? ஏன் ஒளியணும்? அவரை நொறுக்கிருச்சு. அவர் உடஞ்சு அழுதாரு, புலம்பி அழுதாரு. அப்போ விசாரணை பண்ணாரு, 3 பேரையும் வச்சு விசாரணை பண்ணார். ஆதாம்கிட்ட கேட்டாரு, பொறுப்பானவே அவன் தானே, ஏவாள் உருவாகிறதுக்கு எத்தனையோ நாளைக்கு முந்தைய அவன் இருந்தான். அப்புறம் தான் ஆண்டவர் அவனுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்குனாரு. அவனுக்கு இணையா இருப்பதுக்கல்ல, துணையா இருப்பது. அப்போ ஏவாளை விட ஆதாமுக்கு பல நாள் அனுபவம் தேவனோட நடந்தது. ஆதாம் ஏவாளை விட எத்தனை வாரத்துக்கு முந்தி பிறந்தானோ, எத்தனை மாதத்துக்கு முந்தி பிறந்தானோ தெரியாது. ஒரு பாடிட்ட கேட்டாரு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டார். என்ன சொன்னா? எனக்கு என்ன தெரியும், என்ன நடந்துச்சுன்னு ஏன்ட்ட கேட்குறீங்க? ஏன் எனக்கெல்லாம் தெரியாது, அவள்கிட்ட கேட்டு. நான் என் பாட்டில் தான் இருந்தேன், என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு தான் இருந்தேன். நீங்க தான் அவளை கொடுத்தீங்க, அவ இப்ப எல்லாத்தையும் எடுத்து விட்டு. பழியெல்லாம் அங்கே போட்டாச்சு. நம்ம வீட்டில் பிள்ளைகள்லாம் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. உடனே என்ன செய்வான் தெரியும்? உன்னால தாண்டி, உன்னால தான், நீ தான் கெடுத்துட்ட
அப்படிங்கிற. இவர் மகாராஜன், இவருக்கு பொறுப்பே இல்லை. கேட்டால் சொல்லுவார், நான் காலையில் போகிறேன், சாயங்காலம் வர்றேன், அங்கே வீதியில் என்ன பண்ணுறேன், ஏன் வந்து பார்க்க வேண்டியான்னு ஒரு பொறுப்பு இல்லையா? ராத்திரி தான் வர்றாராம். ராத்திரி வந்து இது என்னது, லாட்ஜா? அதாங்க குடும்பம். ஒருவருக்காக ஒருவர் வாழ்ற இடம். அங்கே நீ வரணும், உனக்கு அங்கே பொறுப்பு இருக்குது, கூட சேர்ந்து உட்காரணும், சேர்ந்து பிள்ளைகளோட விளையாடணும், கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கணும், குடும்ப ஜெபத்தில் உட்காரணும். ஆனால் இவர் எல்லாம் முடிச்ச பிறகு வருவார் கடைசியா. பிள்ளைகள் தூங்கிட்டாங்களா? இவரு கொஞ்சம் நிம்மதி. அப்புறம் பிள்ளைகள் எழும்புறதுக்கு முன்னமே இவர் ஓடியே போயிடுறது. படியெல்லாம் யார் மேலேயும் போடுறது. இந்த விளையாட்டுலாம் செய்யாதீங்க, ஆண்டவர் இதெல்லாம் ஏற்றுக்கிட மாட்டார். பொறுப்பாக நடங்க. உங்களை நம்பி கொடுத்துருக்கிறார் பாருங்க பிள்ளைகளை, உங்களை நம்பி அவர் தன்னுடைய சொத்தை கொடுத்துருக்கிறார். இந்த பிள்ளைகள் எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னமே இந்த தோற்றத்தில் இந்த பெற்றோருக்கு திட்டமிடப்பட்டவர்கள். இந்த பெற்றோருக்கு நான் பிறக்கணுங்கிறது ஆண்டவருடைய தீர்மானம். என் நிறம், என் உயரம், என்னுடைய பருமன், நான் பிறக்க வேண்டிய இடம், பிறக்க வேண்டிய பெற்றோர் நான் தீர்மானிக்கலை. எங்கள் அப்பா அம்மாவுடைய தீர்மானம் இல்லை, அவருடையது. அவர் உங்களை இந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே பார்த்துட்டார். அப்பவே உங்களை பேர் சொல்லி அழைச்சிட்டாரு. அப்பவே உன் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே நான் உன்னை அறிந்திருந்தேன். அதுக்கு முன்னமே உன்னை பேர் சொல்லி அழைச்சேன். என்ன அவருடைய நித்திய அன்பு. இந்த ஆதாமும் ஏவாளும் கசாமுசான்னு ஆக்கிட்டாங்க. ஆனா இவர்களுடைய செயல்கள் அவருடைய நித்திய திட்டத்தை கசாமுசான்னு பண்ண முடியல. இவங்க என்ன பண்ணாலும் அவருடைய நித்திய திட்டத்தை பாருங்க, அவர் அனுபவித்தார். அழிச்சிருக்கலாமே, ஆதாமை ஏவாளையும் அழிச்சிருக்கலாமே, அழிச்சிட்டு புதுசாக செஞ்சிருக்கலாமே. புதுசாக ஒரு ஆதாம், புதுசாக ஒரு ஏவாள். ஆனால் அப்படி செய்யலை. அவர் இந்த பிள்ளைகளை நித்திய அன்பினால் சிநேகித்தார், நித்திய கிருபையுடன் இறங்கினார். சின்ன தண்டனைகளை கொடுத்த பிறகு சொன்னார் பாருங்க, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு சர்ப்பத்தை பார்த்து சொன்னார். சர்ப்பம்னா பாம்புன்றாதீங்க. பேய்க்கு கொடுக்கப்பட்ட, சாத்தானு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் தான் சர்ப்பம். இயேசு கிறிஸ்து என்னைக்காவது வந்து பாம்பை தலை நசுக்குனாரா? ஒரு குச்சியை கொண்டு ஓடி ஓடி போய் பாம்பு அடிச்சுக்கிட்டு இருந்தாரா? என்னைக்காவது இயேசுநாதர் காலில் பாம்பு கடிச்சுதா? சாத்தானு கொடுக்கப்பட்ட முதல் பெயர். நல்லா கவனிங்க. இந்த பிள்ளைகள் இவ்வளவு துரோகம் செய்த போதும், அப்பா உங்களுக்கு எனக்கும் கிடைக்காத பாக்கியம், தேவனோடு முகமுகமாய் பார்க்கவும், பேசவும், பழகவும், சுற்றவும், உலாவவும், நல்ல விளையாடவும், எவ்வளோ அற்புதமான ஒரு பேரின்ப பாக்கியம் அவர்கள் கிடைத்தது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவங்க பிடிங்கி பிடிங்கி புசிக்கலாம். அவங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகி கொண்டே போகும், ஐக்கியம் இன்னும் வளரும். இன்டிமெசி வில் பி டெவலப்ட், they will get more intimacy. இதுதான் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. ஆனால் பாவம் செஞ்சிட்டாங்க. பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் அதிர்ச்சி அடைஞ்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது குழப்பம் ஏற்படுத்திட்டாரா அவருடைய சிந்தனையில்? நித்திய திட்டம். அந்த பிள்ளைகளை நேசித்தார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். பார்த்தீங்களா? நம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். நாம் சத்துருக்களாக இருக்கையில் அவர் நம் மீது வைத்தார். ஏப்பா என்ன அன்பு! இதுதாங்க அவருடைய நித்திய அன்பு.
ஆதாம் ஏவாள் செய்த போது அவர் மனசு நொறுங்கிச்சு. ஆனால் அவர் அதிர்ச்சி அடையலை. அவசரப்பட்டு ஒரு முடிவு செஞ்சதல்ல அது. ஆண்டவர் நித்தியமாய் அதை தெரிந்து வைத்திருந்தார். அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு, ஏற்கனவே மீட்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றி வைத்திருந்தார், திட்டம் போட்டு வைத்திருந்தார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. எபேசியர் 1:4 பவுல் எழுதுகிறார், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப நீங்களும் நானும் உருவாகல, ஆதாம் ஏவாள் இல்லை, உலகமே உண்டாகல. ஆனா கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். நம்மை ஆண்டவர் பார்த்தார். உங்களை என்னை கொண்டு வருவது ஆண்டவருடைய நித்திய திட்டத்தில் இருந்தது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் தேவன் ஏற்கனவே பார்த்து விட்டார். இவர்களை இந்த ஊர்ல இந்த பெற்றோருக்கு இப்படி உருவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நீங்க இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் ஏற்கனவே முன்னறிந்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உங்களுடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல. நீங்க செய்த செயல் ஒன்றும் அவருடைய சிந்தனையை கட்டுப்படுத்தல. நம்முடைய கீழ்ப்படியாம, நம்முடைய பாவம், நம்முடைய அசுத்தம், நாம நடத்தின விக்கிரக ஆராதனைகள், அலங்கோரமான வாழ்க்கை, இது ஒன்றும் அவருடைய நித்திய திட்டத்தை கட்டுப்படுத்தல. இதெல்லாம் நம்ம செய்வோம்னு தெரிஞ்சும் அவர் நித்தியமாய் நம்மை நேசித்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. 2:13 கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல், நல்ல கவனிங்க, ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே, உங்க பக்தியினால் அல்ல, உங்க புத்தியினால் அல்ல, உங்க ஜபத்தை கேட்டல்ல. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உண்டாகவே இல்லைங்க. நாம இவ்வளவு கொடிய துன்மார்க்கரும் பாவிகளும் ஆண்டவருக்கு விரோதமானவர்களாய் இருந்தும் உலக தோற்றத்திற்கு முன்னமே ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். எப்படி தெரியும்? என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், என்னை முன்குறித்தார், என் தாயின் கற்பத்திலேயே என்னை பிரித்தெடுத்தார், என்னை பேர் சொல்லி அழைத்தார். எப்படி தெரியும்? எனக்கு தெரியல. சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் நான் அறிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் தேவன் என்னோடு கூட பேசி, நான் மட்டும் தனியா இருந்தேன், என் கூட அவர் பேசினார், என் பாவத்தை உணர்த்தினார், என்னை மன்னித்தார், எனக்கு ஒரு மீட்பை கொடுத்தார், என்னை மாற்றினார். அன்னைதான் எனக்கு தெரியும், இதெல்லாம் தேவன் முன் குறித்தது. எனக்கு இன்னைக்கு ஆணித்தரமா தெரியும், ஆண்டவர் என்னை முன் குறித்தார். அன்னைக்கு தெரியல எனக்கு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நான் புரியுறேன், என்னை ஆண்டவர் குறித்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டார். 2 கொரிந்தியர் 1:9 அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், என் செயல்கள் ஒன்றும் அவருடைய திட்டத்தை தொந்தரவு செய்ய முடியலைங்க. அவருடைய மீட்பின் திட்டத்தை. நான் பாவி, நான் கேடு கட்டவே, நான் நீசன், நான் துரோகி, அப்படி இருந்தோம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஹல்லேலூயா. ஆதிகாலம் ஆதாமும் ஏவாளும் தவறு செஞ்சதுனால அவசரமா அதுக்கு ஒரு மாற்று வழியை செஞ்சாருன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இவங்க செய்யறது அவருக்கு தெரியும்.
இப்படி செய்வாங்கன்னு தெரியும். இவ்வளவு நேசித்து அன்பு பாராட்டி அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து எல்லா அன்பையும் ஊற்றி 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 அவங்க வளர்த்தினாலும் அவங்க நெஞ்சில ஈட்டியை வச்சு ஆக்கிற மாதிரி குத்துற மாதிரி ஒரு நாள் இதயத்தை நொறுக்கிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அழுதாரு, ஆனா அவர் ஒன்றும் அதிர்ச்சி அடையல. இப்படி ஆகி போச்சா, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி பதட்டம் இல்லை. அவருக்கு ஒரு நித்திய திட்டம் வருது. அவர் என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கு தெரியும். இப்படி செய்வாங்கங்கிறது தெரியும். அப்படி செய்வாங்கன்னு தெரியும்னா தடுத்திருக்கலாமே, பேசாம பிரச்சனையே முடிஞ்சிருக்குமே. நீங்க நினைப்பீங்க அப்படித்தானே? தடுத்திருக்கலாமே. தடுக்க தாங்க முடியாது. ஆண்டவராலையா? ஆமா, தடுக்கத்தான் முடியாது. ஏன் தெரியுமா? துணிகரமா ஒருத்தன் திட்டமிட்டு பாவம் செய்யும் போது ஆண்டவர் தடுக்க முடியாது. காரணம், உனக்கே அந்த அதிகாரம் உனக்கு கொடுத்துருக்கார். தீர்மானிக்கின்ற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால அவர் செய்ய முடியாது. ஆதாம் வேணா ஏவாளை கையில் ஒரு அடி சரியாக அடிச்சிருக்கலாம். அப்படி அடிச்சிருந்தா தான் பரவாயில்லை, தேவையில்லாமல் போட்டு அடிக்கிறது. இவர் சண்டியத்தனத்தெல்லாம் யாராவது திரும்ப திரும்ப அடி வாங்குறவங்கள்ட்ட காமிக்கிறது. யாராவது திறமை உள்ளவங்கள்ட்ட போய் அடிப்பாங்களா? அடிக்க தெரியாது. யாராவது வீட்டில் பொம்பளைகள் கிடச்சா போட்டு அடிக்கிறது, மிதிக்கிறது, போடுறத பார்த்தீங்கன்னா அப்படி எரிமலை மாதிரி நிற்கிறது. ஆனால் இன்னொருத்தரை பார்த்தா அப்படியே பம்முறது. ஆதாம் அங்கதாங்க அடிச்சிருக்கணும். கையில் ஓங்கி ஒரு அடி கொடுத்துருந்தா என்னங்க அடிச்சிங்கன்னு கேட்டா சொல்லியிருக்கலாம். விட்டுட்டாரு. அந்த கையினால கொடுத்ததை வாங்கி கடிச்சுக்கிட்டார். திட்டமிட்டு செய்து ஆதாம் உடன்படிக்கையை மீறினான். அவனுடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எலும்பு, அதை வைத்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கினார். இந்த வேதனை இயேசு கிறிஸ்து திரும்பவுமாய் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய விழாவில் ஓங்கி குத்தப்பட்டார். அவருடைய விழாவில் ஓங்கி குத்தப்பட்டார். யாருக்காக? நம்முடைய மனவாட்டியாகிய சரீரத்தை, சபையை உருவாக்குவதற்காக அவர் விழாவு விளக்கப்பட்டது. இயேசுவினுடைய அன்பு என்ன பெரிய அன்பு! முடிச்சிருக்கலாம், எல்லாம் தரமட்டமாக்கியிருக்கலாம், மண்ணாக்கியிருக்கலாம், செய்யலை. அவருடைய அன்பு விசேஷமானது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். இது ஆண்டவர் நம்ம நித்தியமா திட்டமிட்டுட்டாரு. அதனால இனி நம்ம அப்படியே எப்படி இருந்தாலும் போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறீங்களா? அப்படிதாங்க கிடையாது. அதான் கிடையாது. உங்களுடைய ஒத்துழைப்பு ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால என்ன இருக்குது? 2 பேர் 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மை அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்க எப்படி இருக்கணுமா? அதிக ஜாக்கிரதையோட உள்ளவர்களாய், உங்கள் விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். டெய்லி வளர்ந்துகிட்டே இருங்க. வளருங்க. தேவன் நமக்கென்று திட்டமிட்ட ராஜ்யம் நித்திய ராஜ்யம். இதெல்லாம் திடீர்னு ஏற்பட்டதில்ல. திடீர்னு ஆண்டவர் உங்களுக்கு உடனே சரி இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதலாம் அப்படிங்கிறதெல்லாம் திடீர்னு வந்ததல்ல. இதெல்லாம் நித்தியமாய் திட்டமிடப்பட்டது. பாருங்க, நீங்க கவனிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு 25:34 மத்தேயு 25:34
ரெண்டு பக்கமா ராஜா பிரிப்பாருன்னு போட்டிருக்குது. செம்மறியாடு தனி, வெள்ளாடு தனி, வலது பக்கமா இடது பக்கமா. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து 34வது வசனம், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இப்பதாங்க கவனிக்கணும், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். மனுஷன் பாவம் செஞ்சிட்டான். இந்த பாவம் செஞ்ச மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு மீட்பின் திட்டத்தை நித்தியமா ஏற்படுத்தி இருந்தார். அந்த மீட்பின் திட்டத்துக்குள்ள தங்களை இணைச்சு கொள்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? உலக தோற்றம் முதல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யம். உலக தோற்றம் முதல் அழகா சொல்றார், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதற்கொண்டு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய மனசுல நேற்று இன்னைக்கு தோன்றினவர்கள் கிடையாது. உங்க மேல ஆண்டவர் நித்திய திட்டம் வச்சிருக்கிறார். உங்களுக்காக ஒரு நித்திய ராஜ்யத்தை வச்சிருக்கார். உலகம் உண்டானது முதற்கொண்டே ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். பயப்படாதே சிறுமந்தையே, பிதாவானவர் ராஜ்யத்தை கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 8வது வசனம், 17:8 வெளிப்படுத்தின விசேஷம் 17:8 அங்கே எழுதியிருக்குது, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றார். உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில். அப்ப இந்த ஜீவ புஸ்தகம் இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச பிறகு யாரெல்லாம் திரும்ப சேத்துன்னு ஒருத்தன் வந்தான், அவன் ஆண்டவரை தேடினான். இந்த காயினுடைய வம்ச வழியெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க, சீரழிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஜீவ புஸ்தகம்னு ஒரு ரெக்கார்டை வச்சு அப்புறம் எழுத ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த எல்லாமே தேவனுடைய நித்திய தீர்மானம். ஆகவே எழுதப்பட்டிருக்கிறது, உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து உலகம் உண்டானது முதற்கொண்டு ஆண்டவர் நமக்கென்று ஒரு மகிமையை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 17:24 யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உலகம் உண்டானது முதற்கொண்டு நிறைய வேத வசனங்கள் இருக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா சும்மா சுதந்திரிக்க முடியாதுங்க. சில வார்த்தைகளை நீங்கள் வேகமாக கவனிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு நித்திய ராஜ்யத்தை வச்சிருக்கிறார்னு சொல்லி, என் மனசு போல இருக்கலாமா, நான் நடக்கிறபடி என் மனசும் என் மாம்சமும் விரும்பினபடியெல்லாம் நான் நடக்கலாமா? அப்படித்தான் முடியாது. என்ன எழுதியிருக்குது? மாம்சத்தின் கிரியைகள் 5:19 கலாத்தியர், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. களியாட்டுகள் அப்படின்னா செல்லில் நிறையா பொழுதுபோக்குறது தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், நல்லா கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறாரு உலக தோற்றத்துக்கு முன்னமே அப்படின்னா நம்ம மேலே அவர் அன்பு வச்சிருக்கிறாரு. நானும் நீயும் உண்டாகிறதுக்கு முன்னமே, நம்ம அம்மா வயத்தில் நம்ம உருவாகிறதுக்கு முன்னமே, ஏன் உலகமே உண்டாகிறதுக்கு முன்னமே அவர் நித்திய திட்டம் வச்சு, நித்திய ராஜ்யத்தை வச்சு, நித்திய ஜீவனை வச்சு என் மேலே ரொம்ப அன்பு செலுத்தி இருக்கிறாரு. அதனால் நான் எப்படி நடந்தாலும் என்னை கொண்டு போய் அங்கே சேர்த்துருவார் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி தான் இல்லை. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பார்த்தீங்களா, எழுதியிருக்கு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னமே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 6:9, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஆண்டவர் என்ன தேர்வு செய்து விட்டார், தெரிந்தெடுத்து விட்டார், அதில் மாற்றமே வராது. அதனால் நான் இனி என்ன தப்பு செஞ்சாலும், குடித்தாலும், பேசித்தனம் பண்ணாலும், உபச்சாரம் பண்ணாலும், என்ன பண்ணாலும் எப்படியோ என்னை கொண்டு போய் ஆண்டவர் மோட்சத்தில் சேர்த்துருவாரு, தள்ளி விட்டுருவாரு. ஹலோ, இந்த மாதிரி தேவனுடைய கிருபையை நீங்கள்
உங்களுக்கு லைசன்ஸா பயன்படுத்த முடியாது. அங்க எழுதியிருக்குது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏசி மார்க்கத்தார், விக்கிரகாராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர். சுய புணர்ச்சி, தங்களை தாங்களே செக்ஷுவலா சந்தோஷப்படுத்திக் கொள்வாங்க. சுய புணர்ச்சி எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, ஆண் புணர்ச்சி. ஆண் புணர்ச்சி, ஆண் ஆணோடு, பெண் பெண்ணோடு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பாவத்தை ஆண்டவர் பார்த்துட்டு பாராமுகமா இருக்க மாட்டாரு. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் பட்சிக்கிற அக்கினி. நீ அவருடைய பரமராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா எப்படி நடக்கணும்? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் தகுதியாயிராது. இனி முன்னாடி வேணா நீங்க பேசியிருக்கலாம், தத்துவம் பேசியிருக்கலாம், எதை வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் வாழ்வேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்றேன், என்ன கேட்கறது யாரு, நானே ராஜா, நானே மந்திரி. ஏய் முந்தி. இப்போ அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, தேவ பக்திக்கு ஏற்றதா இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது, என்ன பரிசுத்தத்தில் நடத்தாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். பீடிக்கு, சாராயத்துக்கு, செல்போனுக்கு, அசுத்தத்துக்கு அடிமைப்பட மாட்டேன். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன். பயத்தோடும் நடுக்கத்தோடும் என் ரட்சிப்பு நிறைவேற அனுதினமும் பிரயாசப்படுவேன். ஆண்டவர் முன்குறிச்சிட்டாரு, ஆண்டவர் தெரிஞ்செடுத்துட்டாரு. உலக தோற்றத்துக்கு முன்னமே, எங்க அம்மா வயிற்றுல நான் பிறக்கிறதுக்கு முன்னமே எல்லாம் சொல்லிக்கிட்டு ஒன்ன நீயே ஏமாத்திடக்கூடாது. ஆண்டவர் கைவிடவே தெரியாது. ஆஹோ, பரிதாபமான இயேசு கைவிட தெரியாது. என்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டார். அதனால் நான் என் இஷ்டத்துக்கு செய்வேன். அவர் கைவிடவே தெரியும். ஐயோ, தப்பு செஞ்சிடாதீங்க. தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அவர் பரிசுத்த அலங்காரம், அவருடைய நித்திய அலங்காரமாக இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியும். என்ன அற்புதமான திட்டம்! ஆண்டவர் நமக்கு நித்திய திட்டத்தை உலக தோற்றத்துக்கு முன்னமே உருவாக்கி இருக்கிறாரு. ஆதாமேவள் பாவம் செஞ்ச பிறகு இல்லை, அதிர்ச்சி அடைஞ்சு ஒரு அவசர திட்டத்தை அவர் அறிவிக்கலை. அவர் குழப்பம் அடைஞ்சு ஒரு திட்டத்தை சொல்லல, தற்காலிகமான ஒரு திட்டத்தை திடீர்னு ஏற்படுத்தல. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ஒரு விபத்தல்ல, திட்டமிடப்பட்டது. உங்களை என்னை அவர் நித்தியமா நேசிக்க, உங்களுக்கு எனக்கு ஒரு நித்தியமான ராஜ்யத்தை வைத்திருக்க. ஆனால் நாம் பரிசுத்தத்தை பயத்துடனே நாம் கொண்டு செலுத்த வேண்டும். பயத்தோடு, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்குவதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.